நாங்கள் இப்போ நிற்கிற இடம் வந்து பால்சாலை. அநேகமாக செஞ்சோம் சுண்டுக்குழியில் படித்தாக்கள் எல்லாருக்குமே இந்த கடையை தெரிஞ்சிருக்கும். 4 சோட்டி ஐட்டம் இருக்குது, சுடுபால் இருக்குது, அதோட ஐஸ் பாலும் இருக்குது. இது வந்து 30 ரூபா, இது வந்து 25 ரூபா. இப்போத்த சுச்சுவேஷனுக்கு சரியான லாபம். என்னண்டா இப்போ பால் வந்து 50 கொடுக்குறீங்க? கழிவுலேயே சேர்க்கறதுக்கு ஆட்கள் இல்லை. எங்களுக்கு இந்த அநியாயம் செய்யறதுக்கு விருப்பம் இல்லை. 5 ரூபா 1 ரூபா கிடைச்சா காணும், குடிச்சோன்னு கூட்டிக்கிட்டு போயிருக்காங்க. வணக்கம் ஸ்குவாட். நாங்கள் இப்போ நிற்கிற இடம் வந்து பால்சாலை. நாங்கள் பால்சாலைன்னு சொன்னாங்க, ஆனால் கடையின் பேர் வந்து பால் கடை. இது எங்கே இருக்குன்னா சென்ட் ஜான்ஸ் பள்ளிக்கூடத்துலேருந்து சுண்டுக்குழி பக்கம் வரைக்கும், அதாவது சுண்டுக்குழி ஸ்கூல் தாண்டி வரையில் உங்களோட வலசை பக்கம் முதலாவது கடை ஒரு சின்ன கடையாக இருக்கும். லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து என்னத்துக்கு ஸ்பெஷல்னா சோட்டீட்ஸுக்கு நல்ல ஒரு எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விலையில் இது வந்து ஒரு நல்ல ஒரு கடை. அடுத்தது இது வந்து சென்ட் ஜான்ஸ் சுண்டுக்குழி ஸ்கூலுக்கு போகிற ஆட்களுக்கு இது ஒரு என்னென்னு சொல்கிறோம், ஒரு விருப்பமான கடை. அநேகமாக சென்ட் ஜான்ஸ் சுண்டுக்குழியில் படித்த ஆட்கள் எல்லாருக்குமே இந்த கடையை தெரிஞ்சிருக்கும். இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி வாங்க போய் பார்ப்போம். ஐஸ் பாலும் இருக்குல்ல ஐயா, அது ஒரு ஒன்று தான். நாங்கள் வந்து உள்ளுக்கு வந்துட்டோம். 1 2 3 4 சோட்டி ஐட்டம் இருக்குது, சுடுபால் இருக்குது, அதோட ஐஸ் பாலும் இருக்குது. அது வந்து ஃப்ளேவர்ட் பால், அதாவது ரெண்டாவது இது கொக்கோ பால், இது ஐஸ் பால். சோட்டிஸை ட்ரை பண்ணுவோம். எல்லாம் மிளக்குது தானே. பேட்டிஸும் ரோலும் எடுத்துட்டேன். ரெண்டுக்குமே வந்து கிழங்கு தான் வச்சுக்காங்க. இது வந்து 30 ரூபா, இது வந்து 25 ரூபா. இப்போத்த சுச்சுவேஷனுக்கு சரியான லாபம். சீரியஸாக உருளைக்கிழங்கு. அடுத்த விஷயம், இதை முடிச்சுட்டு அது போகும். ஏன் சரி அவங்க ஒரு கஸ்டமர் வந்தேன். அப்போ ரோல் வந்து 30 ரூபா, பேட்டிஸ் வந்து 25 ரூபா. அது குறைக்கலாக இருக்க ஐயா சொன்னார், பேட்டிஸே ரோலை தான் குறைக்கலாம், விலை குறைக்கலாம். அந்த அவ்வளோத்துக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு சரியான மலிவு. பால் நல்ல பால், சீனி கணக்கான சீனி, உள்ளுக்கு ஒன்றும் சாயம் கீயம் ஒன்றும் இல்லை, பிளேன் பால். ரோல் நல்ல பெருசு மாதிரி இருக்குது, ஆனால் உள்ளுக்கு வந்து காற்று தான் கூட இருக்குது. அந்த விலைக்கு மேலே பெஸ்ட்டு மேலே. அந்த கிழங்கு ரொட்டி மூணு ஐட்டத்துக்குமே ஒரே கறி தான் வச்சுருக்கு. வடிவங்கள் வேறு வேறு எல்லாம் ஒரே சாப்பிடுங்க. இன்னும் போட முடிப்பேன். சுஷியா சாப்பிட்டு பில்லு எப்படி வந்துட்டு மிச்சக்காய் என்ன மாதிரி இருந்தாலும் அப்படி பாலக்காட்டு கொக்கோ பவுடர் போட்டு
ஓகே ஓகே. கிழங்கு ரொட்டி எவ்வளோ ஐயா? 35. சுசியம் 35. எல்லாம் 35 தான். பட்டீஸ் மட்டும் 25 அப்படியா? ரோல் 30. ரோல் 30. 280. பால் எவ்வளவு? 50. பால் இப்போ 50 தான் கொடுக்குறீங்களா? ஆ என்னண்டா இப்போ பால் வந்து 50 கொடுக்குறீங்க? என்ன செய்யணும், ஒரு 50 25 கிடைச்சா காணும். 10 மணியோட முடிஞ்சிடும். கூட்டிட்டு படுத்துருவேன். ஒரு 4 மணிக்கு தரும். ஓ, சின்ன டம்ளரும் இல்லை. வெளியில் சின்ன பால்னா சின்ன டம்ளர்லாம் தருவாங்க. என்ன செய்யலாம். முடி எத்தனை துவைக்கிறோம் நீங்கள்? ஒரு 6.5 ஓகே. ஏன்னா அதை பழகிட்டீங்க. அவளுக்குள்ள கூட விற்கிறாங்க. ஆனால் அதை சரியான முறையில் கட்டி கேட்கறதுக்கு ஆள் இல்லை. 50 ரூபாய்க்கு என்ன பால் 50 ரூபாய்க்கு கொடுத்தாலே உங்களுக்கு லாபமாக இருக்குது. 5 ரூபா கிடைக்கும். இல்லை பாலும் வந்து நல்ல திக்கான பால். அதுக்காண்டி தண்ணி பால் எல்லாமே இல்லை. எவ்வளோ காலம் செய்கிறீங்க? இது ஒரு 30 வருஷமா இருக்கு. 30 வருஷமா? சரிவிலே சேர்க்கறதுக்கு ஆட்கள் இல்லை. எங்களுக்கு இந்த அநியாயம் செய்யறதுக்கு விருப்பம் இல்லை. 5 ரூபா 1 ரூபா கிடைச்சா காணும். முடிஞ்சோடனே கூட்டிக்கிட்டு போய் தான் இருக்கோம். இப்போ கங்கால கொஞ்சம் தள்ளி போனால் ஒரு சுவிட்சாக 60 ரூபா. அவங்களும் எல்லாம் கூட்டி கழிச்சா சைவர். அதோடு எல்லாரும் கடைசியாக எங்கே போகிறோம்? சொந்த வீட்டுக்கு தான் போகிறோம். நீங்கள் எவ்வளோ ஆளமாக? நான் இங்கே 10-15 வந்தால் இங்கே வந்தால் கட்டாயம் இருந்தது. சாப்பாடும் இருக்கு. சாப்பாடு காலையில் கூட பண்ணால் எடுத்து கொடுப்போம். வீட்டில் தான் செய்கிறத இந்த விடிய என்ன சாப்பாடு எடுக்கலாம்? விடிய இடியப்பம், தோசை, இட்லி. 10 இடியப்பம் என்ன விலை? 10 இடியப்பம் 100 ரூபா. சொல்லி சாம்பார். மத்தியானம் சாப்பாடு இருக்கும். மத்தியானம் சாப்பாடு காலையில் வந்து இரவு ஷார்டேஜ் இருக்கு. அப்படியா? நீங்கள் எல்லாமே வெளியில் எடுத்து தான் கொடுக்குறீங்க. வெளியில் எடுத்து கொடுத்தாலும் இந்த விலை கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. 2 ரூபா வச்சு கொடுத்தா சரி. ரொட்டி 50. தயிரம் படியில் 50 ரூபா, 30 ரூபா. இப்போதான் 40 ரூபாய்க்கு. இப்போ விலை கூட்டிட்டு தான் ஜனவரியோட 220 லிட்டர். அதனால நாங்கள் அதை கூட்டி வைக்கிறே விருப்பம் இல்லை. சும்மா அணியாக தானே ஆக்கள்கிட்ட கொண்டு சுட்டு பேக்கே பாவிக்கிறேன். ஏன்னா அவையே பாவிக்க ஒன்றாண்டு சொல்லி இருக்கணும். அப்போ அதில் நான் பாவிட்டேன். காசு வந்துட்டேன். சரி, நன்றி. அநியாயம் வைத்திருந்தாலே கொஞ்ச நாளே. அது சரி. உதாரணத்துக்கு நெட்டு சாமான் முடிஞ்சாலும் கூட்டிடுவீங்க அப்படி தானே? இப்போ அதிகமாக 2 மணிக்கு போட்டுவேன். 4-4:30 4:30க்கும் பின்ன சொல்லிச்சு இருக்குமா? இன்னட்டு ஒன்றா பள்ளிக்கூட படியோ இல்லை வந்து பால் எல்லாம் குடிக்கிறவங்க, செஞ்சோல் படியல் எல்லாம் குடிக்கிறது. உள்ள படிகள் வந்து ஒரு 5-6 பேர் குடிச்சிட்டு ஓடிட்டாங்க. காசு தராங்க. படிகள் நீங்கள் காசு சரியில் கேட்டாங்க. நாங்கள் இந்தியா அம்பியோடு நான் தம்பியோடு கூட்டி கொண்டு போகிறேன். அப்போ இந்த உலகைகளால் ஒரு மோட்டர் சைக்கிள் வந்து சரியாக ஃபாஸ்ட்டாக அடிபட்டு முன்கில் பின்கில் எல்லாம் சரி. அதைக்கு 2-3 பேர் காயம். அப்போ பார்த்தேன்னு இந்த கணக்கு சரி. நான் இந்த கணக்கு திருப்பி வந்தேன். அது சரி. இந்த விலைக்கு விற்கலையும் கல்ல வேலை செய்கிறேன்னா பேர் என்ன தனியாக? வேறு என்ன ஐஸ் பால் இருக்கு நம்மள்ட்ட? சர்பத்தும் இருக்கு. ஐஸ் பால் எவ்வளவு? 50 ரூபா. இப்போ 50 ரூபா. ஓகே. இந்த மாதம் சரி, நன்றி ஐயா. நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். உண்மையிலேயே ஒரு பிரயோசனமான இடம், விலைக்கேற்ற தரம். என்னென்னு சொல்கிறது, இப்போ பால் எல்லாம் வந்து பால் ஒரு கப்பா நாங்கள் குடித்த பால் இருக்குது தானே, அதில் விலையை வந்து 50 ரூபா தான். நார்மலாக ஒரு பிளேன் டீ வந்து வெளியில் 50-60 ரூபாய்க்கு யாழ்ப்பாணத்தில் வந்துடுது. டீ ஏண்டா 150 ரூபா 120 ரூபா ரேஞ்சில் இருக்குது டீ. ஆனால் ஐயா வந்து இப்போவும் பால் வந்து 50 ரூபான்னு விற்கிறார். ஏன்னு கேட்டதுக்கு அதை சொல்கிறார், 1 ரூபா 2 ரூபா லாபம் வந்தால் காணும் தம்பி, என்னத்தை கொண்டு போகிறோம்னு சொல்கிறேன். இல்லை, அந்த மனநிலைக்காண்டியே இந்த விஷயத்தை வந்து நாங்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். பில் பே பண்ணிங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, 2 பால், ஒரு ஐஸ் பால், அந்த போத்தில் இருந்த பால், 8 ஷார்டேஜ், இவ்வளோ சேர்த்து 280 ரூபா. யாழ்ப்பாணத்தில் இப்போ இந்த விலைன்றது உண்மையிலேயே ஒரு என்னென்னு சொல்கிறோம், அதிசயமான விலை தான். உண்மையில் நான் கூட்டி சொல்லல, பார்க்குற உங்களுக்கே விளங்கும். இதே இந்த பிரச்சனைக்கு முதல்ல நான் நினைக்கிறேன் 100 ரூபா 120 ரூபாய்க்கு முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன்.
கட்டாயம் இந்த விலைக்காண்டியாவது வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பால் சாலையில் வந்து சாப்பிட்டு பால் குடித்த அனுபவங்கள் கன பேருக்கு இருக்கும். உங்களோட அனுபவங்களையும் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். மெட்டாக்களுக்கும் அது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள்.